Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد قال رسول صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தினால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் வல்ல ரஹ்மான் நம்மளை எல்லோரையும் இந்த மார்க்க சபையில் ஒன்று கூட்டியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அல்லாஹ் நம்ம அந்த மார்க்க சபையில் ஒன்று கூட்டினாலும் அதே போல் நாளை மறுமையும் நம் யார் கண்களும் பார்த்திராத, யாரும் கற்பனை கூட செய்திராத ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் குறிப்பாக எம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நம்மை ஒன்று சேர்ப்பான பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல் குர்ஆன் வசனங்களும் அருளப்பட்ட காரணங்களும் என்ற தலைப்பை கீழ் நாம் தொடராக பார்த்து வருகிறோம். நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் அதற்கேற்ற பின்னணிகளும் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வசனத்துக்கு இறங்குது என்றால் அதற்காக பின்னாடி வரக்கூடிய அது வரலாற்று சான்றிலும் அறிந்து வருகிறோம். இது வெறும் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக, உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியதாக மட்டும் அல்லாமல் அது நம் வாழ்வில் என்ன படிப்பினை ஏற்படுத்தும் என்று நாம் பார்க்க வேண்டும். அதன் வாயிலாக இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வசனம் என்னவென்றால் 3வது அத்தியாயத்தில் 123வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வலகத நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் ஃபஅன்தும் அதில்லது வத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன. அல்லாஹ் சொல்கிறான், பத்ரில் நீங்கள் பலகீனமாக இருந்தீர்கள், உடல் ரீதியாகவும் சரி ஆயுத ரீதியாகவும் சரி நீங்கள் பலகீனமான நீங்கள். அல்லாஹ் எண்ணாத புறத்திலிருந்து உங்களுக்கு உதவியை செய்தான். அதனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அதாவது இது பதில் போல் நடந்த ஒரு சான்றிதழை அல்லாஹ் சொல்கிறான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதத்தில் தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட போதுதான் இந்த பதில் போல் ஆரம்பமாகிறது. இந்த பதில் போரை பொறுத்த வரைக்கும் இது வெறும் எதர்ச்சியாக நடந்த ஒரு போர்க்களமாக தான் இருந்தது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வியாபார கூட்டத்தை வழிபடிக்கத்தான் போனார்களே தவிர அது ஒரு போர் நடக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடும் அல்லாஹ்வுடைய தூதர் போகவில்லை. எப்படி என்றால் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர் ஷாமிலிருந்து சிரியாவிலிருந்து மெக்காவுக்கு வியாபார பொருட்களை கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சென்று அவர்கள் ஒரு நாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மெக்காவிலிருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்த பிறகு மதீனாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தருணத்தில் அபு சுஃபியான் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அதாவது ஷாமிலிருந்து மெக்காவிற்கு வியாபார பொருட்களை கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவளை மறித்து பிடிக்கலாம், அவளை கைது செய்யலாம் என்ற நோக்கத்தோடு தான் போனாள். இதை அறிந்து கொண்ட அபு சுஃபியான் என்ன செய்தார் என்றால் அபூஜஹலுக்கு தூதுத்துவத்தை அனுப்பினார்கள் கடிதம் மூலமாக. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நம்மளை கைது செய்வதற்காக வந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அபூஜஹலுக்கு தூதுத்துவை அனுப்புகிறாள். அப்போது அபூஜஹல் என்ன செய்கிறார் என்றால் ஒரு படையை திரட்டுகிறார். 1000 பேர் கொண்ட படையை வாலிபர்களாகவும் ஆயுத வில்லுங்களாகவும் வாள்களாகவும் என்ற பெரும் படையை திரட்டுகிறார். இப்படி நம்ம விட்டு கொண்டால் இவர்கள் நம்மளை அழித்து விடுவார்கள், இவர்கள் நம்ம இதோடு தீர்த்து கட்ட வேண்டும் என்று அபூஜஹல் ஒரு படையை திரட்டுகிறார். அபு சுஃபியான் என்ன செய்கிறார் என்றால் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை பிடிப்பதற்காக எப்படி நம்ம கைது செய்து விடுவார், அதனால் நம்மை விசாரித்து கொண்டே போவோம் சொல்லி விசாரித்து கொண்டே வருகிறார். அதன் வாயிலாக அவர் வழியை மாற்றுப்பாதையை அமைத்துக் கொள்கிறார். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் பிடிக்க வந்திருந்தோ அபு சுஃபியானே தான். ஆனால் இங்க ஒரு போர் கூட்டம் நம்மளை எது நோக்கி வந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அபூஜஹல் ஒரு பெரும் படையை திரட்டி வருகிறான் என்ற ஒரு செய்தி வந்து அடைகிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்
சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். இப்போது நாம் என்ன செய்யலாம்? நாம் என்னவோ இந்த வியாபார கூட்டத்தை பிடிக்க தான் வந்தோம், ஆனால் எதிர்நோக்க போவது ஒரு போர்க்களத்தை. நாம் இதுவரைக்கும் போர்க்களத்தை எதையும் நாம் எதிர்கொள்ளவில்லை. இப்போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்ட ஆலோசனை கேட்பது. அபூபக்கர் சித்திக் வந்து அல்லாஹ்வுடைய நாம் போர் செய்வோம் என்று சொன்னார். உமர் வந்து அவர்களும் போர் செய்யலாம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அப்போது மௌனமாக இருந்தார்கள். அப்போது சஅத் பின் உபாதா என்ற ஒரு நபி தோழர், அதாவது அன்சாரி தோழர், எழுந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அன்சாருடைய தோழருடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த குதிரையுடன் கடலில் குதிக்க சொன்னாலும் சரி, நாங்கள் குதிக்க தயாராக தான் இருக்கிறோம் என்று சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அதாவது நாம் இங்க பெறக்கூடிய படிப்பு இருந்தால் அவர்களின் ஈமானை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 2 ஆண்டு காலம் தான் ஆகிறது. அவர் ஆட்சி செய்கிறார்கள். இருந்துமே அவர் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மேல உறுதியாக நம்பினார்கள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார்கள். இன்னொரு நபி தோழர் சொன்னார்கள், மிக்தாம் ரலியல்லாஹு, அவர் எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மூசாவுடைய சமுதாயம் போல் நாங்கள் சொல்லிவிடுவோம் என்று நினைத்தீர்களா? ஏன்னா மூசாவுடைய சமுதாயம் என்ன சொன்னார்கள் என்றால், ஃபிரௌனிடமிருந்து அந்த கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போதுதான் அவளை மீட்டு கொண்டு வந்துள்ளார்கள். இன்னொரு இடத்தில் நம்ம போர் வந்த சூழ்நிலையில் அந்த சமூகம் என்ன சொன்னார்கள், மூசாவே, நீங்களும் உங்கள் ரப்பும் போய் நீங்கள் போரிடுங்கள், எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க எப்படின்ட்டு மூசாவுடைய சமுதாயம் சொல்லிடுறாங்க. அப்போது நாங்கள் அதே போல் சொல்லிவிடுவோமா என்று நீங்கள் என்னாதீர்கள், உங்களுக்கு வலப்புறவும் இடதுபுறவும் நாங்கள் உங்களுக்கு கேடயமாக இருந்து நாங்கள் போர் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்போம் என்று அதை நபித்தோழர் சொல்கிறார்கள். அப்போது போர் நடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்போது போர் நடக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார்கள். இறைவா, இந்த கூட்டம் அழிந்து விட்டால், அவர் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், இந்த கூட்டம் அழிந்து விட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டான் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கிறார்கள் இரவு நேரத்தில் இருந்து. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய அவர் பின்புறமாக இருந்து கட்டி அணைத்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதரை, நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்தது போதும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஆறுதல் படுத்துகிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்குமே ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதருமே கேட்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்விடத்தில் தான் இருந்தது. நாம் முதலில் யாரை முன்வைக்கிறோம் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு வேண்டும் என்றால் அதில் இவர் மூலமாக கிடைச்சிடும், அவர் மூலமாக கிடைச்சிடும் என்று நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் தான் கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார்கள். இது வெற்றி அடையும் என்று தெரியும் அல்லாஹ்விடத்தில், இருந்துமே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல போர் ஆரம்பமாகிட்டது. அப்போது அந்த போர் நடந்தக்கூடிய ஒரு சிறிய சம்பவம், போர் நடந்தக்கூடிய சூழ்நிலையில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுவிடம் 2 சிறுவர்கள் கேட்கிறார்கள், இந்த அபுஜஹல் என்பவன் யார் என்று அப்படி கேட்கிறார்கள். அந்த சிறுவர்கள் பேர் முஆத் பின் அஃப்ரா, முஆத் பின் அமர் என்ற 2 சிறுவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபிடம் கேட்கிறார்கள், இந்த அபுஜஹல் என்பவன் யாரு? ஏன்பா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி கேட்க வச்சல. இல்லை, அவன் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டிக்கிறானாம், பேசுகிறானாம், அதனால் என் வாளால் அவனை நான் வெட்ட வேண்டும் என்று அந்த சிறுவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே போல இவன் தான் அபூஜஹல் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் காமிப்பார்கள். அதே போல அந்த சிறுவர்களால் தான் அந்த அபூஜஹல் கொல்லப்படுவான். அப்போது 2 சிறுவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சென்று கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் அபூஜஹலை கொன்னேன், நான் தான் அபூஜஹலை கொன்னேன் என்று 2 சிறுவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் இருவருமே அபூஜஹலை கொன்னீர்கள் என்று சொல்வார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய உதவியை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அல்லாஹ் வாக்களித்து அந்த இடத்தில் நிறைவேற்றியை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய படைகள் 313 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் எதிர்ப்பாளர்களோட படைகள் 1000 கிட்ட இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் 1000 வானவர்களை அனுப்பி அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்தில் இருந்தது. இதில் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால், நாம் ஒரு விஷயம் நடக்க போகுது, நம் குடும்பத்தில் சார்ந்த ஒரு விஷயம் நடக்க போகுது என்றால் அது கலந்து ஆலோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் அதுதான் செய்தார்கள். அவங்க நினைச்சிருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களே முடிவு செய்து போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் ஆலோசித்தார்கள். அதே போல அந்த ஆலோசனை கேட்டபடி நடந்தார்கள்.
பிறகு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும் என்று உறுதியா நம்ப வேண்டும். அந்த இடத்தில் நம்ம நினைச்சு அந்த 313 பேர் என்ன வேணா நடந்திருக்கலாம். 1000 பேருக்கு கொண்டு படைகள் இருந்துச்சு. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கால சூழ்நிலையில் யாரிடம் போய் கேட்டாலும் இது தற்கொலைக்கு சமம் தான் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த இடத்தில் அங்கு உறுதியாக நம்பி அல்லாஹ் மீது பாரத்தை வைத்துதான் தவக்குலை வைத்துதான் அவர்கள் போர்க்களத்தில் இறங்கினார்கள். அதே போலவே அல்லாஹ் அவர்கள் வெற்றியை அளித்தான். அதே போல அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாடினால் அது யாராலும் தடுக்கவே முடியாது. இப்போ அல்லாஹ் நமக்கு உதவி புரிய வேண்டும் நினைச்சா இந்த உலகமே நமக்கு எதிர்த்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது என்று நாம் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வருங்காலில் வேறொரு வசனங்களோடு நாம் பார்ப்போம். அது இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.